ஒரு நெப்போலியன் சாரோட ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு 850 பேர் அங்கே சந்தித்தேன். அப்புறம் அந்த சர்க்கிள்லேருந்து ஒரு 400 பேர் தனியாக சந்தித்தேன். அப்புறம் அட்லாண்டாவில் வந்து தமிழ் சங்கத்தில் இருக்கிற ஆட்களை சந்தித்தேன். இப்படி கணக்கு வச்சு அவ்வளோ பேரும் இருக்கப்பட்ட பார்த்துட்டாங்க. அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி இருக்கப்பட்டிருக்கு சில மிக்ஸ்டு ரிவ்யூஸும் அது வந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தன் படத்தை விட்டுட்டு அடுத்தவங்க படத்துக்கு மேலே இருந்து கருத்து சொல்கிற ஆட்கள் தான் நிறைய. அதனால் அதுக்காக வைக்கக்கூடாது. இவ்வளோ படம் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள் கேட்டு ஒரு 20-25 கதைகள் இருக்குது. ஆனால் அதுகளுக்கு தயாரிப்பாளர் இல்லை. என்ன சொல்ல, ஒரு மிகச்சிறந்த கதை அதுக்கான ஹீரோவை அதுவே தேடிக்கும், அதுக்கான நடிகர்களை ஹீரோங்கள் அதுக்கான நடிகர்களுக்கு போகிறோம் அதுவே தேடிக்கும். அந்த கதைக்குள்ள நம்ம இல்லை. நான் இப்படி படம் என் ரூட் இப்படி தான் எனக்கு பிடிக்குன்னு தெரிஞ்சோன்னே என்னை தேடி வர கதைகளே அப்படியான கதைகள் தான் இருக்குது. யாரும் கமர்ஷியலுக்குள்ளே அவர் அது பண்ண மாட்டாப்பார் அப்படின்னு அவங்களே முடியும். ஆனால் ஒரு இயக்குனர் தோத்துட்டாலும் அடுத்த படம் கிடைக்கிறதே கஷ்டம். அவன் வந்து அவ்வளோ பெரிய திறமைசாலி, சினிமா நம்ம செட்டாலும் விட்டு போகிறான்னு சொன்னாலே அது எவ்வளோ பெரிய வேதனை. ஏன்னா ஆர்ட்டுங்க. எனக்கு பிடித்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறது பெருசு. ஆனால் அது பிடித்த வேலையை செய்ய முடியல, எனக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தன் போகிற சாரி வந்து சொல்லாத நாளில் கிடக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படியா ஒரு வகையில் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எஸ்எஸ் மியூசிக் தான் நன்றி சொல்லணும். என்னென்னா நான் பொதுவாக கேக்கு கட் பண்ணல, ஆனால் யாராவது எங்கேயாவது நடந்துருமே சொல்ல வேண்டாம்னு நினச்சி வச்சுட்டீங்க. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 நன்றி. ஆனால் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப சந்தோஷம். பிறந்தநாள் அன்னைக்கு என்னடா ப்ரொமோஷனுக்கு கிளம்பி போயிட்டி அப்படின்ற மாதிரி வீட்டில் ஏதாவது சொன்னாங்களே? அவங்க ஏதாவது பிளான் எல்லாம் சந்தோஷம் இல்லை? பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குல்ல, இதுவும் எனக்கு ஒரு வேலை தானே. ஏன்னா நம்ம நடித்த படம் வெளியில் வரப்போது அதுக்கான வேலை செய்கிறோம்ல, அதனால் சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி தான். ஆனால் இன்றைக்கி காலையில் வரும்போது நியூஸ் பேப்பரில் எப்பவுமே பார்க்குறது உண்டு. அதில் மூவி போஸ்டரெல்லாம் பார்க்கும்போது வெற்றிகரமான 3வது நாள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் அதெல்லாம் போடுறாங்க. இப்போலாம் 3வது நாள் அப்படிங்கிறதே ஒரு வெற்றியாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்கப்பட்டு 50 நாளைக்கு மேலே இப்போ வரைக்கும் திரையரங்குகளில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. 81வது நாள் நினைக்கிறேன். இன்னைக்கு 81வது நாள். 81வது நாளாக இன்னைக்கு தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. ஓடிடியில் ரிலீஸ் ஆகியும் இன்னும் தேட்டரில் வந்து மக்கள் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ சந்தோஷம் தான். எனக்கு மைனாக வந்து 100 days போச்சு. அதுக்கப்புறம் 100 days படமாக இருக்கப்பட்டு அமைகிறது வந்து ரொம்ப சந்தோஷம். இல்லை எவ்வளவு நாள் அப்படிங்கிறது இல்லை, இத்தனை நாளுங்கிற கணக்கு இல்லை. ஏன்னா அன்றைக்கி 100 days போகணுன்னா தியேட்டர்ஸ் ரொம்ப கம்மி. இன்றைக்கி தியேட்டர்ஸ் நிறையா, ஷோஸ் அன்றைக்கி ரொம்ப கம்மி, இன்றைக்கி ஷோஸ் நிறையா. அப்புறம் இன்றைக்கி வந்து அடுத்தடுத்து ஒரு 4 வாரம் ஆனோன்னா ஓடிடிக்கு. இப்போ இது வந்து இந்த படம் இருக்கப்பட்டு வந்து ஓடிடிக்கு வந்து 5 வாரம் ஆயிடுச்சு. 5 வாரத்துக்கு அப்புறமும் தியேட்டரில் ஓடுதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா பரவாயில்ல, இந்த படத்தை நாங்கள் தியேட்டரில் தான் பார்ப்போம்னு சொல்லி இன்னும் பார்க்குறாங்கல்ல. வீட்டில் ஆன் பண்ணால் டிவியில் இருக்குது, ஆனால் அதை விட்டுட்டு தியேட்டருக்கு பார்க்க வராங்கல்ல, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி தியேட்டரில் தவற விட்டவங்க எல்லாமே ஓடிடியில் பார்த்துட்டு ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா? அது எப்படின்னா இருக்குது? ஓடிடியில் பார்த்துட்டு நமக்கு ஒரு வாழ்த்துக்கள் வருது. ஆமாம், இல்லை என்னென்னா பிக்கப் பார்க்குது. நான் வந்து இப்போ தான் கனடாவும் யூஎஸும் போனேன். அங்கே வந்து எல்லோரும் ஓடிடியில் படம் பார்த்துட்டாங்க. நான் கிட்டத்தட்ட கனடா யூஎஸில் மட்டுமே குறைஞ்சது ஒரு 2000 மக்களுக்கு மேலே பார்த்துட்டேன், மீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு நெப்போலியன் சாரோட ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு 850 பேர் அங்கே சந்தித்தேன். அப்புறம் அந்த சர்க்கிள்லேருந்து ஒரு 400 பேர் தனியாக சந்தித்தேன். அப்புறம் அட்லாண்டாவில் வந்து தமிழ் சங்கத்தில் இருக்கிற ஆட்களை சந்தித்தேன். இப்படி கணக்கு வச்சு அவ்வளோ பேரும் இருக்கப்பட்ட பார்த்துட்டாங்க. அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடல் தாண்டி ஒரு நாடு விட்டு நாடு போய் நம்ம படம் ரீச் ஆகி அதுவும் கொண்டாடுறது இருக்குல்ல, படம் பார்த்தா நல்லா இருக்குங்கிற மீறி
அதை பற்றி ஒரு மணிக்கணக்கில் உட்காந்து அவங்க பேசும்போது டியர்ஸ் அப்படி வருது. என்ன படங்க எங்கள் லைஃப்பை மாற்றிருச்சு, எங்களுக்கு அப்படி இருக்குது எங்கள் வீடு இப்படித்தாம்னு அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறதுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அது 100% எல்லாருக்குமே பிடிச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலருக்கு அது எப்படியோ ஒன்று ஏதாவது ஒரு வகையில் பிடிக்காம தான் போகும். அதே மாதிரி இருக்கப்பட்டிருக்கு சில மிக்ஸ்டு ரிவ்யூஸும் அது வந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாதான்டா தெரியும் அதோட அருமை அப்படின்னு சொல்ல இல்லை, மிக்ஸ்டு ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டருந்து வரல. அது நான் நிறைய என்ன நேரடியாக நம்ம கமெண்ட்ஸ் இதில் பார்த்தப்போ மக்கள் அத்தனை பேரும் கொண்டாடிட்டாங்க. சினிமா சார்ந்த சில நபர்கள் வந்து ரிவ்யூஸில் சொல்லும்போது இல்லைங்க இல்லை அது ஓகே இது இல்லை அப்படின்னு ஒரு கருத்துக்கள் சொல்லுவாங்க. பொதுவாக தன் படத்தை விட்டுட்டு அடுத்தவங்க படத்துக்கு மேலே இருந்து கருத்து சொல்கிற ஆட்கள் தான் நிறைய. அதனால் அதை காது வைக்கக்கூடாது. நமக்கு என்ன அப்படின்னா எந்த திரைப்படமே உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சதை தான் ஒவ்வொரு இயக்குனரும் தனக்கு பிடித்த படத்தை எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நடிகரும் தனக்கு பிடிச்சதை செய்கிறாங்க. மக்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா அது வந்து கூடு விட்டு கூடு பாயிறது. அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்கு, நீங்கள் எத்தனை பேர் மனசுக்குள்ளே போயிட்டு வருவீங்க? அப்படி இல்லை. இவங்களுக்கு பிடிச்சது அது அவங்களுக்கு பிடிக்கப்பட்டது, அவ்வளோதான். அதனால் இவங்களுக்கு பிடிச்சது தான் செய்கிறாங்க. சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னா பரவாயில்ல. நமக்கு நமக்கு ரிசல்ட் யார்? மக்கள் தான். மக்கள் கொண்டாடிட்டாங்க, அது போதும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இருக்கப்பற்று படத்தோட ப்ரெஷ் ஷோ வந்து சத்தியமில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்போது நம்ம எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து நான் உங்களை வந்து பேட்டி எடுத்தேன். அப்போ வந்து சொல்லியிருந்தீங்க என்கிட்ட, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. ஸோ மைனா படம் அதோட ப்ரெஷ் ஷோக்கு அப்புறம் நான் இதே சத்தியம் தியேட்டரில் வாசலில் நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து படம் பார்த்துட்டு எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி தான்ப்பா நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்களா? இல்லை, என்னென்னா நான் வந்து பெருசாக வெற்றி தோல்வி, எனக்கு வெற்றி என்னை ஒன்று பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில்லை, தோல்வி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது கிடையாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயமா இருக்கும், என்ன அப்படின்னா மக்கள் பார்த்துட்டு பொதுவாக எல்லோரும் என்னை சந்திக்கிறவங்களாம் இல்லைங்க உங்கள் படங்கள்லாம் யூனிக்காக இருக்குது, நல்ல கதை அம்சம் உள்ள படமாக நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாருடைய கருத்து பொதுவான கருத்துக்களாக இருக்குது. இப்படி எனக்கு நல்ல படம்னா எல்லாமே நல்ல படம் தான். எனக்கு பிடிச்ச படங்களை பண்ணுறதுக்கு அது வணிக ரீதியாக இருந்தால் மட்டும்தான் என்னால் ஈஸியாக இருக்கும். நான் ஒவ்வொரு படத்தையும் கமிட்டாகி அதுக்குள்ளே வந்து முடித்து கொண்டு வரதுக்கு பல போராட்டம் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து இப்போ நிறைய நல்ல படங்களில் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துட்டு போனதாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு போனது வந்து இல்லைங்க இதை விட இன்னும் ஒரு நல்ல ஹீரோ போகலாம், வியாபார ரீதியாக ஒரு ஹீரோ போகலாம் அப்படிங்கிறத நம்ம சார் வந்து பேசி கடைசி நம்ம மட்டும் போயிடும். அப்போ எனக்கு பிடித்த கதைகள் பண்ணணும்னா அதுக்கு வந்து நான் வியாபார தளத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் படம் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதனால எனக்கு வந்து ரொம்ப வெற்றி ஒரு அவசியமாக தேவைப்படுது. ஏன்னா எனக்கு இன்னும் இவ்வளோ படம் பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள் கேட்டு ஒரு 20-25 கதைகள் இருக்குது. ஆனால் அதுகளுக்கு தயாரிப்பாளர் இல்லை. அப்போ இந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னா நான் வியாபாரத்துக்குள்ளே இருக்கணும், இந்த வணிக ரீதியான வியாபாரத்துக்குள்ளே இருக்கணும். அதுதான் ஆசை தவிர நான் அங்கே போகணும் இங்கே வரணும் அப்படின்லாம். நான் எனக்கு பிடிச்ச படம்லாம் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 கோடி ரூபா போட்டாங்கன்னா ஒரு 4.5 கோடி ரூபா கிடச்சிச்சு, ஒரு 1 கோடி ரூபா லாபம் கிடச்சிச்சின்னா தைரியமாக படம் பண்ணலாம்ல. அந்த லெவலுக்கு இருந்தால் போதும், எப்போதும் காலமுள்ள அது இருந்தால் போதும், நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்கலாம். அப்படி உங்கள் கைக்கு வந்து கைவிட்டு போன படங்கள்னா நிறையா. அது போனதை பற்றி நம்ம பேச வேண்டிய, நான் அதை பற்றி யோசிக்கிறேன். நான் இன்னொன்று சொல்லுவேன், என்னென்னா நமக்கு கிடைக்கிற அரிசி கூட நம்ம பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி தான். ஏன்னா எங்கேயோ விளைஞ்ச நெல் அது மூட்டையில் ஏறும்போது எவ்வளவோ கீழே வேஸ்ட் ஆகிருக்கும், அடிக்கும்போது எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்கும், மூட்டை கட்டி வீட்டுக்கு எடுத்து வந்து அள்ளி அளந்து போடும்போது எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்கும், சோறு பொங்கி வலிஞ்சு எத்தனையோ வேஸ்ட்டாக இருக்கும், எடுத்து வாயில் போடும்போது தடுமாறி கீழே வந்துருக்கும். அப்போ நமக்கு வர அரிசியே நம்ம பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நமக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும், நம்ம கிடைக்காது எப்போதுமே கிடைக்காது. அது நம்ம இது இல்லை, அவ்வளோதான். ஏன்னா நான் அது ரொம்ப யோசிச்சு, நான் மைனாவே நான் பண்ண வேண்டிய படம் இல்லை, வேறு 2-3 ஹீரோவுக்கு போனது தான். அப்புறம் தான் எனக்கு வந்தது, அந்த படத்துக்கு நானே ஹீரோ தேடி இருக்கேன். அப்படிங்கல நமக்கு மிஸ் ஆகிடுச்சு, நம்ம எதுக்கு வருத்தப்படணும்? அதுதான் கிடையாது, நம்ம இல்லை, அவ்வளோதான். என்ன சொல்ல, ஒரு மிகச்சிறந்த கதை அதுக்கான ஹீரோவை அதுவே தேடிக்கும், அதுக்கான நடிகர்களை ஹீரோங்கள் அதுக்கான நடிகர்களை போல அதுவே தேடிக்கும். அந்த கதைக்குள்ள நம்ம இல்லை, அவ்வளோதான். மார்க்கெட் ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டராக இருந்தால் இன்றைக்கி என்னை நம்பி நிறையா ப்ரொடியூசர்ஸ் வந்து பணம் போட ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா?
இப்போ மார்க்கெட் ரீதியாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நிறைய கமர்ஷியல் படங்கள் பண்ணால் அதுக்கு ஈஸியாக ரீச் கிடைக்கும். ஒரு 4 சாங்கு, ஒரு 4 ஃபைட்டு, ஒரு இன்ட்ரோ சாங்கு, ஒரு இன்ட்ரோ ஃபைட்டு இதெல்லாம் வச்சு படம் பண்ணலாம். அது ஏன் நீங்கள் பண்ணாமையே விட்டீங்க? இல்லைங்க. இப்போ ஏன் இந்த படங்களை நீங்கள் ஏன் மலையாளத்தில் ரசிக்கிறீங்க? இந்த படத்தை இப்போ நான் நடித்த படத்தை யார் நல்லா இல்லைன்னு சொன்னால் எல்லாம் பிடிச்சிருக்கு. அப்போ இவங்க வர வைக்கணும். ஆடியன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துக்கு அடையாளம் பண்ணும்போது கூட டக்குன்னு முதல்ல பார்த்து ஹலோ சார் உங்கள் படம் செம படம் சார், உங்கள் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுதான் வார்த்தையை. நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்கிற வார்த்தையே சார் உங்கள் படம்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சார் படங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ எல்லோரும் பிடிச்சி தானே ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அது அது ஏன் ஆகாதுங்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் பிடிக்குது இல்லை. அப்போ எனக்கு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறதே ஒரே விஷயந்தான், கொஞ்சம் என் படத்தையும் தேட்டரில் வந்து பாருங்கள் அப்படிங்கிறது தான் நான் கேட்குறது. அது பார்த்திங்கன்னா பெரிய ஆக்டராகணும்லாம் எனக்கு பெரிய நடிகராகணும், பெரிய ஸ்டார் ஆகிறதுலாம் எனக்கு நான் அந்த கேட்டகரியிலே நான் இல்லை. அப்போ ஆக்டர் ஆகிறதுக்கு எனக்கு பிடிச்ச படங்களை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வியாபாரம் பெருசாக இருக்கணும். உங்களுக்கெல்லாம் பிடிக்குது, நல்லா இருக்குது, நீங்கள் வாங்க. பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. உங்களுக்கு நல்ல படமாக இருக்கும், நீங்கள் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ண நான் வளர முடியும்னு நான் நம்புகிறேன். கமர்ஷியல் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் இப்படி படம் என் ரூட் இப்படி தான் எனக்கு பிடிக்குன்னு தெரிஞ்சோடனே என்னை தேடி வர கதைகளே அப்படியான கதைகள் தான் இருக்குது. யாரும் கமர்ஷியலுக்குள்ளே அவர் அது பண்ண மாட்டாப்பார் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே. அதனால் நான் வர கதைகளில் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்கிறேன், அவ்வளோதான். சில ஆக்டர்ஸோட படங்கள் வந்து சரியாக போகலை அப்படின்னா இவருக்கு கதை வந்து சூஸ் பண்ண தெரிலப்பா, தப்பாக சூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்துடும். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணுற கதைகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக சூஸ் பண்ணுறீங்க. இந்த கதை பண்ணால் ஒரு நல்ல கதையாக பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல முடிவோடு தான் ஒவ்வொரு கதையும் எடுத்து பண்ணுறீங்க. இந்த கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸுக்கும் கமர்ஷியல் ஃபிலிம்ஸுக்கும் நடுவில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களா? மாட்டிக்கிட்டதுனால தான் உங்களால் பெரிய லெவலில் வர முடியும். எனக்கு இல்லை, நான் தான் சொல்கிறேன், எனக்கு பெரிய லெவலுங்கிறதே நானே எதிர்பார்க்கல, மித்தவங்க தான் எதிர்பார்க்க. நான் பெரிய லெவலே இல்லை. நான் இன்னும் சொல்கிறேன், நான் எனக்கு மினிமமான பட்ஜெட்டு, எனக்கு அந்த பட்ஜெட்டுக்கான படத்துக்கு வந்தால் போதும். லைஃப் லாங் எனக்கு இந்த பட்ஜெட்லேயே ட்ராவல் ஆகிறது எனக்கு எனக்கு பிடித்த கதைகளையே நான் பண்ணிகிட்டு இருப்பேன். அது கொஞ்சம் வியாபாரமாக வரணுங்கிறது மட்டும்தான் இருந்தது. அப்புறம் அந்த மாட்டிக்கிட்டு உங்களுக்கு அது எனக்கு இல்லை. எனக்கு என்னென்னா நான் இப்போவும் நல்லா தான் இருக்கேன். உண்மையிலே வந்து எனக்கு நான் கஷ்டப்படுறேன்னாவெலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ எனக்கு சில கதைகள் பிடிக்கும்போது ஐயோ இந்த படங்கள்லாம் நடிக்கணும்னு ஆவல் இருக்குது. அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேணும். அதனால் அந்த மாற்ற இடத்துல நான் இல்லை, நான் அது யோசிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஸோ நம்மளை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, அவருக்கு வந்து வியாபார ரீதியாக நல்லா வந்து ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி. இதே வந்து நம்ம கமர்ஷியல் ஃபிலிம்ஸு இல்லை பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஸோ பெரிய பேனர்ஸ் எல்லாம் உள்ள வரும். அப்போ வந்து நமக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது. நம்ம கொஞ்சம் அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் நினச்சிட்டு மாதிரி இல்லை. நானாவது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரெஷர் இல்லாமல் பெரிய ஸ்டார்ஸ்க்கெலாம் ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஒரு வெற்றி ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிச்சுன்னா அது அதை விட அடுத்த வெற்றிக்கு விஷயமா இருக்குது. அதுக்கு அவங்க மெனக்கிட வேண்டியிருக்கு. அப்புறம் அதுக்கடுத்து அடுத்து எனக்கு அது இல்லை. இந்த பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் அவ்வளோதான். என்னோடய ப்ரெஷர் அது இல்லை. நீங்கள் வந்து அவங்க ஈஸியாக நடிக்கலை, அவங்க ஒரு கதை தேர்ந்தெடுத்து அவங்க அதுக்கு மெனக்கிடுறது யாருமே ஈஸியாக பண்ணலைங்க. எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ பெரிய டாப் 1 ஹீரோ முதல் கூட கஷ்டப்பட்டு அவர் அந்த படத்தை எவ்வளோ, ஏன்னா அவரிடமே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, சாதாரண விஷயம் இல்லை. 200 கோடி 300 கோடி போட்டு படம் பண்ணுறாங்கன்னா அப்போ அவருக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஈஸி கிடையாது. அவரும் அதை கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. நமக்கு என்னென்னா எனக்கு இந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கிற படங்கள் இருக்குது. எனக்கு பிடிச்ச படங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதுதான். ஸோ அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தோட ஒரு சக்ஸஸ்னா என்ன? மெயின் திங், ஒரு படத்தோட சக்ஸஸ் எங்கே இருக்குன்னா, நான் படம் பண்ணும்போது டைரக்டருக்கு சிரிப்பு வந்துட்டாலே, சந்தோஷம் வந்துட்டாலே சக்ஸஸ். அவர் நினச்ச நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது. அது படம் ரிலீஸ் ஆகி ப்ரொடியூசருக்கு மனசில் சிரிப்பு வந்துட்டாலே சக்ஸஸ். 2வது. 3வது, நம்ம பார்த்த அத்தனை பேரும் அது காலம் கடந்து பேசுகிறாங்கன்னா அது மிகப்பெரிய சக்ஸஸ். இவ்வளோதான். ஏன்னா இருக்கப்பட்டோட சக்ஸஸ் மீட்டில் சொல்லியிருந்தீங்க ப்ரொடியூசர் படம் வந்து ஜெயிச்சிருச்சு. அவர் சொல்லும்போது எனக்கு அதுதானே தேவைப்படுது. எனக்கு அப்போது வந்து மெயின் திங் வந்து ஆக்சுவலி சொன்ன நோக்கம் ஒரே விஷயம் என்னென்னா,
யுவராஜுங்கிற ஒரு மிக திறமைசாலி. எனக்கு வந்து ஒரு 13 வருஷமாக எனக்கு அவனுக்கு தெரியும். மைனா ரிலீஸ் ஆனதுலேருந்து எனக்கு அவனுக்கு தெரியும். அவனோட திறமையில் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவருடைய 2 படங்கள் சரியாக போகாதனால அவன் சினிமாவே வேண்டான்னு போயிட்டான். என்னம்மா அங்கே சொல்லும் போது தான் தெரியுது. அப்போது இப்படிப்பட்ட திறமைசாலி ஜெயிக்கணுங்கிறது எனக்கு என்னென்னா, நம்ம நடிகனாக இருக்கோங்க, நம்ம ஒரு 10 படம் பண்ணிகிட்ருக்கோம். இது வரும் ஒவ்வொரு படத்தில் ஒரு நம்பிக்கை, இந்த படம் போகும், இந்த படம் போகும், நல்ல படம் செஞ்சுட்ருக்கோம். ஏதோ ஒரு நடிகனாக சர்வைல் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு இயக்குனர் தோத்துட்டாலும் அடுத்த படம் கிடைக்கிறதே கஷ்டம். அவன் வந்து அவ்வளோ பெரிய திறமைசாலி, சினிமா நம்ம செட்டாலும் விட்டு போகிறான்னு சொன்னாலே அது எவ்வளோ பெரிய வேதனை. ஏன்னா ஆர்ட்டுங்க, அது நீங்கள் ஆர்ட்டில் ஜெயிக்கவே வேணாம், ஆர்ட்டுக்குள்ளே இருந்தாலே போதும். ஓகே, புரியுதுங்களா? நான் அது வெற்றி தோல்வியெல்லாம் மீறி எனக்கு பிடித்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறது பெருசு. ஆனால் அது பிடித்த வேலையை செய்ய முடியல, எனக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தன் போகிற கஷ்டமாக இருக்குது. அவன் ஜெயிச்சாங்கும் போது எனக்கு சந்தோஷம் தாங்குது. இதுதான் நான் வந்து அதோட இமோஷனில் தான் நான் இதை சொல்கிறேன். 13 வருடம் ஆச்சு என்னோட ஒரு வெற்றியை பார்க்குறதுக்கு அப்படின்னு. ஆனால் அது தூண்டுதல் எங்கே இருக்குன்னா எனக்கு யுவராஜ்லேருந்து கிடச்ச விஷயந்தான். இருகப்பற்று அந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த பேங்க் சீனில் வந்து நீங்கள் பேசினது வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு சீன். அந்த சீன் பற்றி இப்போ ஏதாவது பேசலாம்? பேங்க் சீக்வன்ஸ் வந்து ஆக்சுவலாக எனக்கு அவன் சொல்லும்போது இவ்வளவு தான், நான் பெருசாக டயலாக் இல்லை, ஆனால் எனக்கு அதுக்குள்ளே வரணும், அவனோட சந்தோஷமும் இருக்கணும், அதை அடங்க முடியாத ஒரு ஒரு இவ்வளவு நாள் இருந்த ஒரு வெளிப்பாடு எனக்கு அதில் வெளியில் வரணும். இவ்வளோதான்னு சொல்லிட்டு அதை வந்து இதில் தான் எடுத்தோம், ரோட்டில் பப்ளிக்கில் வந்து சரி வா அப்படின்னு சொல்லி தான் அதை எடுக்க ஆரம்பித்தோம். அது வந்து டைரக்டர் அந்த மூடுக்கு கிரியேட் பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். அதுவும் சரி, அந்த சிங்கிள் ஷாட் ஒன்று பேசுகிறோம்ல, அதுக்குமே டைரக்டர்கிட்ட முன்னாடி வந்து என்ன எப்படி வேணும்னு நினைக்கிற அப்படின்னா அவன் சொல்லும் போதே அவன் கை காலெலாம் ஆடுது, கண் கலங்குது, இப்படி வாய் கோணுது, இருக்க கையை பிடிச்சேன், போகலாம் அப்படின்னா அவனுடைய எமோஷனல் நமக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதை நான் கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டேன், அவ்வளோதான். அவன் நினச்சதை செஞ்சுருக்கிறேன். அப்படி 1000 பொற்காசுகள் இந்த படத்துலையும் நாங்கள் வழக்கமாக பார்க்குற மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு மனிதராகவே இந்த படத்துலையும் வந்திருக்கீங்க. இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது? இல்லை, ரொம்ப சந்தோஷம். என்னென்னா நான் வந்து தியேட்டரில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸ் ரோல் பண்ணேனோ அவ்வளோக்கு அவ்வளோ காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு காமெடி மேலே ஒரு பெரிய ஒரு ஆவல் இருக்குது, ஆசை இருக்குது, காமெடி ரோல் பண்ணணும் ரொம்ப ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு மைனாவில் கொஞ்சம் இருந்தது, கொள்ளைக்காரனில் கொஞ்சம் இருந்துச்சு, பட்டைக்கிளப்பணம் பாண்டியா அதில் கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் லைட் ஆஃப் ஃப்ளேவர் இருந்தது. இந்த படம் ஒரு முழு காமெடி படம் பண்ணணுன்னா எனக்கு எல்லாமே சீரியஸ், இமோஷ்னல், ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படி தான் படமாக அமைஞ்சது. ஒரு முழுக்க ஒரு காமெடி படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு படம் வந்திருக்கு, எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. நம்ம படங்கள் பார்த்துட்டு எமோஷ்னலாகி அழுதுருக்காங்க, வா அப்படின்ட்டு இருக்காங்க, எந்த சிரித்து கைதட்டினது இல்லை இப்போது. அது இந்த படத்தில் நடக்கும்போது ஹாப்பியாக இருக்குது. அதனால் எனக்கு ஸ்பெஷல் மூவி தான் 1000 பொற்காசுகள். சரவணன் சார் வேறு இருக்கார், அவரை பற்றி சில வார்த்தைகள். ஆமாம், என்னென்னா சரவணன் சார் வந்து நிறைய நம்ம ஹீரோவாக நிறைய படம் பார்த்துட்டோம். அபிராமி, பொண்டாட்டி ராஜ்யம், நிறைய படங்கள் பார்த்துட்டோம். அப்புறம் அவர் டக்குன்னு வந்து பருத்தி வீரனில் வந்து சித்தப்புன்னு ஒரு கேரக்டர் வந்து இன்றைக்கி வரையும் காலம் கடந்து நிற்குது, அப்படி ஒரு பிரமாதமான பர்ஃபார்ம் பண்ணிட்டார். இப்போ இந்த படத்தில் அது மாதிரி ஒரு பிரமாதமான 2 பேர் ரோல், அப்படி முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அப்போ அவர் கூட நடிக்கணுங்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா நம்ம பார்த்தோம்ல, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த ஒரு ஹீரோ, அப்போ அவர் கூட பயணிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் ரொம்ப அல்டிமேட், அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது தனி ஒரு பாடி லாங்குவேஜ். உண்மையிலே அவர் பார்த்தீங்கன்னா அவர் உண்மையிலே இப்படித்தானா அப்படிங்கிற லெவலுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனமான ஒரு விஷயமும் வந்து அப்படியே தெரியும் ஸ்க்ரீனில். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, இதில் வந்து ஜார்ஜ் அண்ணா இருக்கட்டும், இவர் சுப்பிரமணியன் அண்ணா இருக்கட்டும், நிறைய பேர் இதில் இருக்கிற சின்ன கேராபா, ஜிந்தா, நம்ம இவர் அலோக் அத்சாபின்னு, இப்படி நிறைய ஆர்டிஸ்ட், ஒரு 13 கேரக்டர்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் பட்டே கிளப்பிட்டாங்க. இது இத்தனை கேரக்டருக்கும் தனித்தனி யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும். அவங்க அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இல்லை, அவங்களை தனியாக அடையாளப்படுத்திக்கிற மாதிரி ரோலாக அமைஞ்சிருக்கு. சில படங்கள் ஹீரோவாகவும் பண்ணுறீங்க, சில படங்களில் சப்போர்ட்டிங் கேரக்டராக உள்ளே வரீங்க. அப்படி தான் வீரம் படத்தில் வந்து பண்ணியிருப்பீங்க.
ஸோ வீரம் படத்தை பற்றி இல்லாமல் ஸோ அஜித் சார் இப்போ வரைக்கும் அஜித் சார் கூட டச்சில் இருக்கீங்களா? ஸோ இது ஏதாவது ஒரு நம்ம லைஃப்பில் முக்கியமான டிசிஷன் எல்லாம் எடுக்கும்போது ஸோ அவர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறது உண்டா? இல்லை, நான் அவருக்கு எப்போதும் இது நான் ஃபோன் பண்ணுறதே கிடையாது. நான் அவர்கிட்டே சொல்லிடுவேன், நீங்கள் எதனா நீங்கள் என்னை கூப்பிடுங்க நான் போய் எடுக்கிறேன்னு. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஃபோன் எடுக்காமல் விட்டாலும் கஷ்டமாயிடும், நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாலும் எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகிடும். நீங்கள் என்ன நேரத்தில் எப்படி இருப்பீங்க, பிஸி என்ன ஏன்னா அவர் பெரிய இடத்துல இருக்கார். அந்த இடத்துல பேசுனால் பர்சனலாக நம்பர் இருந்தால் கூட நான் ஃபோன் பண்ணட்டேன். அவராக பேசினா மட்டும்தான் நான் பேசுவேன். அப்போ பேசும்போது அவரே ரொம்ப விஷயங்கள் ஏதோ டக்குன்னு நான் ஏதோ இருக்கிற மாதிரி அவரே ஃபோன் எடுத்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு 2 வாக்கியத்தை பேசிட்டு வச்சுருவார். அதுவே நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதனால் அவர் பண்ணாதான் உண்டு ஃபோன், நான் பண்ணுறதில்ல. உங்களுக்கு பேன் இண்டியா படங்கள் மேலே ஒரு ஆர்வம் இருக்கா? இல்லை நம்ம இப்படியே கண்டென்ட் ஓரியன்ட் படங்களாகவே நடிச்சிடலாம்? இந்த கண்டென்ட் ஓரியன்டாக பேன் இண்டியா மாதிரி தானே எல்லாரும் பார்க்குறாங்கல்ல. இன்னைக்கு எல்லா வந்து இருக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் படம் பார்த்து பேசுகிறாங்க. தெலுங்கு ஃபுல்லாக அந்த அந்த சிங்கிள் ஷாட் வந்து ட்ரோல் ஆகிட்டு இருக்கு, பயங்கரமாக எல்லாரும் பேசுகிறாங்க. அது வந்து நம்ம படமே பேன் இண்டியா படமாக தான் போகுது. என்ன இது எல்லா மொழியிலும் எடுக்கல, நம்ம படம் இந்த தமிழில் எடுத்தாலும் எல்லாரும் பார்க்குறாங்க. இல்லை இந்த மல்டி ஸ்டாரர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லை, நல்ல விஷயம் இல்லைங்க. நீங்கள் ஒரு தமிழ் மொழியில் எடுத்த படம் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பார்க்குறாங்க, தமிழர்கள் பார்க்குறாங்க. ஆனால் இந்தியா முழுக்க பிற மாநிலத்தை தவிர பிற மொழி பேசுகிறவங்களும் படம் பார்க்குறாங்க போது வியாபாரம் பெருசாகுங்கிறது மீறி நம்மளுடைய கண்டென்ட் போய் சேர்றதில்ல. நம்ம நடிகர்கள் எல்லா இடத்துலையும் சேர்றாங்கல்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ இந்த மல்டி ஸ்டாரர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு இல்லையா? ஸோ அதில் ஏதாவது ஆர்வம் இல்லை, மல்டி ஸ்டாருங்கிறதே வந்து ஒரு படத்தில் ஒரு ஆக்டர் பண்ண முடியாதுங்க. அதுக்கு அப்படி ஒரு படமாக இருக்கணும். பொதுவாக ஒரு படத்தில் 100 பேர்னா 100 பேர் நடிகர்கள் தான். அதில் படத்தில் 500 பேர் தான் 500 பேர் நடிகர்கள் தான். இதில் வந்து ஸ்டார் அப்படின்னா ஒரு ஸ்டார் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே நடிகர்கள் தான். நடிகர் இல்லாமல் இல்லை. அவன் ஒரு படம் நடித்தா அவன் நடிகர் தானே, அவன் நடிக்கத்தானே செய்கிறான். நானும் நடிக்கிறேன், பெரிய ஆள் நடிக்கிறான், நம்ம படத்தில் சின்ன ரோல் பண்ண நடிகர் தானே, அவரும் நடிக்கிறாங்க, அவ்வளோதான் தவிர. அதனால் மல்டி ஸ்டார் அப்படின்னா நல்ல விஷயம் தான். எல்லாரும் நடிகர்கள் எல்லாரும் ஒன்று சேர்றது தானே. எனக்கு நிறைய விஷயம் நடக்கும். நம்ம கூட நடிக்கும்போது பல நடிகர்களோடு சேர்ந்து நடிக்கல, அவங்களுடைய திறமையை நம்ம படம் பார்த்து வியந்திருப்போம். நேரடியாக தெரிஞ்சுக்கிற விஷயம் இருக்குல்ல, அவங்க எப்படி தயாராகிறாங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்மளை வளர்த்துக்கிற ஒரு விஷயமா இருக்குல்ல. நிறையா கொடுக்கல் வாங்கல் இருக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும், நல்ல விஷயம். பல வருஷமாக இந்த சினிமாவில் இருக்கீங்க, இந்த சினிமாவில் இது இன்னும் மாறவே இல்லைப்பா அப்படின்ற ஒரு விஷயம். நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இதை மாற்றிக்கிட்டேன், ஸோ நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? சினிமா வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய மனிதர்கள் கூட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா நம்ம ஒரு நடிகனாக இருக்கிறதுனால நம்மளை அடையாளப்படுத்திக்கிறாங்க. அப்போ அவங்க கூட கொஞ்சம் பேசுகிறோம், நிறைய பேர் சந்திக்கிறோம், நிறைய பேரோட பழகிறோம். அப்போது ஒரு மனிதன் புரிந்து கொள்வதற்கு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் நான். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு 10 பேரை தெரியும், 100 பேரை தெரியும், 1000 பேரை தெரியும் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி லட்சக்கணக்கான ஆட்களை தெரியுங்கிறது இருக்குல்ல, அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். அதுதான் சினிமாவுக்கு வந்தப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்டாக பார்க்குறேன். இந்த 2023 நிறைய எல்லாரோட லைஃப்லையும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் சார் உங்களோட லைஃப்லையும் நமக்கு அப்ஸ் இருக்கிற போதும் டவுன்ஸ் இருக்கும்போதும் நிறையா பேர் நமக்கு வந்து உதவி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஸோ ஒருத்தருக்கு சாரி சொல்லணும், யாரை சொல்வீங்க? தேங்க்ஸ் சொல்கிறது, நான் எப்போது துவண்டாலும் சந்தோஷமானாலும் என்னை வந்து அரவணைச்சு பார்க்குறது என் மனைவி, என் மகள், என் தாய் தகப்பன். அதனால் வந்து அவங்களுக்கு எப்போதுமே நன்றியை சொல்லலாம். நம்ம இருக்கும்போது டக்குன்னு அவங்க ஒன்றும் வேணாம், அவங்க என்னை பார்த்தா போதும், அவங்களாம் எனக்கு இருக்காங்கன்னு ஒன்று தோணுதில்லை, அவங்களுக்கு சொல்லலாம். ஓகே, சாரி வந்து டெய்லி சொல்கிறேன்னு தான் நினைக்கிறேன். டெய்லி தான் ஒன்று பண்ணுவோம், சாரி சொல்லிடுவோம். அதனால் இந்த சாரியோட வேல்யூ வந்து ஸ்பெஷல் சாரியாக ஒன்றும் கிடையாது. ஆல்மோஸ்ட் வீட்டில் வந்து ஒய்ஃப்கிட்ட கூட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிவிடுவோம், அப்புறம் வந்து சாரி சரி தெரியாமல் விட்டுருமா அப்படின்போம். என் பொண்ணுகிட்டையும் நான் சொல்லுவேன், சரி விடுவா அப்படின்போம். எங்கள் அப்பா அம்மாட்டே சொல்லுவேன். அதனால் சாரி வந்து சொல்லாத நாளில் கிடக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படியா ஒரு வாயிலேருந்து ஒரு நல்ல வெளில வந்துடுது, அது இல்லாமல் இருக்கிறதா நான் பார்க்குறேன். எனவே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசணும். ஸோ 1000 பாட்காஸ்டுகள் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.